ரீசனிங்ல இருந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்ஸ்க்குலயும் ஒரு மாடல் சம்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணாவே எக்ஸாம்ல இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். பின்வரும் வரைபடங்களில் எது யானைகள், ஓநாய்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றின் உறவை சிறப்பாக சித்தரிக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்திருக்கிற 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் இந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2023 எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, யானைகள், ஓநாய்கள் மற்றும் விலங்குகள். ஸோ யானை எப்படின்னா ஒரு விலங்கு தான், அது காட்டுல வரும். அதே மாதிரி ஓநாயும் அது ஒரு விலங்கு, அதுவும் காட்டுல வரும். ஸோ ரெண்டுமே விலங்குகள் தான். ஸோ இதுக்கு பொருத்தமா வர சிறப்பா சித்தரிக்கிற ஒரே படம் பார்த்தோம்னா இதுதான் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. பின்வரும் வரைபடங்களில் எது விலங்குகள், கடல் விலங்குகள், நில விலங்குகள் இடையே உள்ள உறவை குறிக்குன்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. போலீஸ் எக்ஸாம்ல சைக்காலஜில இந்த மாடல் சம் பார்த்தோம்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ப்ரோசஸ் ஆஃப் மைண்ட்ல நம்ம யோசிச்சா போதும், நம்ம இந்த சம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.